குருவே நம, தந்தையே நம. இன்னைக்கு நாம அர்த்த ஞான முத்திரை அப்படின்னு முத்திரை வந்து பார்க்க போறோம். இந்த அர்த்த ஞான முத்திரை அப்படிங்கிறது மாணவர்களுக்கு மிக மிக உன்னதமான முத்திரை. யாரெல்லாம் வந்து ஞாபக சக்தியில நல்ல பலம் பெற்று சிறந்த முறையில வந்து அதுல மேன்மை ஆசைப்படுறீங்களோ அவங்க அத்தனை பேருமே இந்த முத்திரையை செய்யலாம். அப்ப கல்வி கற்கின்ற மாணவர்கள், வயதானவர்கள், இவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சில விஷயத்த ஞாபகம் வச்சுக்க முடியலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த முத்திரை வந்து உதவி செய்யும். இந்த முத்திரை என்ன பண்ணுன்னா மூளை செல்களை வந்து இயக்குவதற்கு ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த உதவி வந்து செய்யும். அதுபோக நம்ம மன ஒருநிலைப்பாட்டை வந்து கொண்டு வரதுக்கான உதவி வந்து செய்யும். இந்த முத்திரையை செய்யறதுக்கு எப்படி செய்யணும்னா, நம்முடைய கட்டை விரல்ல இருக்கக்கூடிய முதல் கோடு, இந்த முதல் கோட்டு மேல கொண்டு வந்து ஆள்காட்டு நுனியை வந்து வைக்கணும். முதல் கோட்டு மேல ஆள்காட்டு நுனியை வந்து வைக்கணும். இதே மாதிரி 2 கைகளையும் வச்சுக்கணும். 2 கை வச்சு மீதி 3 விரல நீட்டி வச்சுக்கணும். நீட்டி வச்சுக்கிட்டு நீங்க வந்து உள்ளங்கையை மேல் நோக்கி முகமாக வைக்கணும். நம்ம ஞான முத்திரைக்கு நேற்று என்ன பண்ணோம்னா இப்படி தொட்டுட்டு கீழ்முகமா வச்சோம். இந்த அர்த்த ஞான முத்திரைக்கு என்ன பண்ணோம்னா இந்த முதல் கோட்டை தொட்டுட்டு மேல்முகமாக வைக்கணும். இப்படி மேல்முகமா வச்சுட்டு உங்க மடி மேல வச்சுட்டு கண்களை மூடி அமர்ந்துகிட்டு உங்களுடைய சுவாசத்தை நீங்க முழுமையா வந்து கவனிக்கணும். அப்படி சுவாசத்தை கவனிக்க இந்த அர்த்த ஞான முத்திரை அப்படிங்கிறது உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த மூளையின் செயல்பாட்டை சீர்படுத்த மட்டும் மன ஒருநிலைப்பாட்டை கொண்டு போய் தியான தன்மைக்குள்ள உள்ள போக முடியல, என்னுடைய நிலையில வந்து நான் அடுத்த நிலைக்கு வந்து போறதுக்கான மன ஒருமைப்பாட்டை எனக்கு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்லாம் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இந்த முத்திரையை தினந்தோறும் செய்ய மிக அற்புதமான மாற்றத்தை நீங்க வந்து உணர முடியும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வயசா ரொம்ப மெமரி லாஸ் ஆகி போயிட்டே இருக்கும் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் புரியாட்டினாலும் கூட பரவாயில்ல, நீங்க இந்த முத்திரையை வந்து இப்படி வச்சு விட்டு ஸ்டிக்கரை வச்சு கூட ஒட்டி விடலாம். சரிங்களா, அவங்க வச்சு விட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு தன்னுடைய ஞாபக சக்தியை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பையும் இந்த முத்திரை வந்து கொடுக்கும். இந்த வருமுன் காப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப நீங்க முன்னாடியே இது நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. தினந்தோறும் இந்த முத்திரையை 5 நிமிடம் நல்லா இருக்கவங்க செஞ்சாங்கன்னா அவங்களோட ஞாபக சக்தி மூளைத்துறை செயல்பாடு ரொம்ப சிறப்பா இருக்கும். படிக்கின்ற குழந்தைகள்லாம் இந்த முத்திரையை வந்து தினந்தோறும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 40 நிமிஷம் கூட செய்யலாம். அப்ப 5 நிமிஷமா பிரிச்சு செய்ய அவங்களுடைய செல்கள் உடைய கெப்பாசிட்டி அதிகமாகி படிக்கிறது பூரா உள்ள வந்து அப்படியே கம்ப்யூட்டர் மெமரி விட ரொம்ப வேகமா உள்ளே மெமரி நிக்க ஆரம்பிக்கும். அப்படி நிக்க ஆரம்பிக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சிறப்பான முத்திரை. எல்லாருமே செய்யுங்க, தினந்தோறும் செய்யுங்க. காலை வேளையில் சூரிய உதயத்துக்கு முன்பும் மாலை வேளையில் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமும் செய்யும் போது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அனைவரும் செய்து வளம் நலம் பெறணும் இறைவனை வேண்டிக்கிறேன். இது போன்ற அனைத்து முத்திரைகளையும் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. இந்த முத்திரைகளை கற்றுக்கொண்ட அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. தந்தையே நம.